ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நான் வெளியூரில் இருக்கிறதுனால இங்கே ரெக்கார்ட் பண்ணுற சுச்சுவேஷன் சரியில்லை. ஸோ இப்போதைக்கு லைட்டிங் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் தேவலாம் மாதிரி இருக்குது. ப்ளீஸ் பொறுத்துக்குங்க. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பற்றி. நம்ம ஹை லெவலில் இதை பார்ப்போம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அப்புறம் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய கான்டென்ட் அதில் போட்டுட்டு வரேன். சரி, நான் வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. சூப்பர். இப்போ நம்ம டாபிக்குள்ளார போகலாம். இன்றைக்கி பேசுகிற டாபிக் நம்ம மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். இதுக்கு உள்ள என்ன நடக்குது, அதுக்கப்புறம் பொதுவான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பெரிய டாப்பிக்கு, ஆனால் நம்ம ஒரு ஹை லெவலில் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். சரி, மைக்ரோ ப்ராசஸரும் மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம பிரெயின் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதனோட காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் அது எடுக்கிற லோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனால் பண்ணுறது சாத்தியம் கிடையாது. ஹியூமன்ஸ் அது இன்வென்ட் பண்ணதால நம்ம வேணால் ஹியூமனோட செகண்ட் பிரெயின் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்லேருந்து டேட்டா ப்ராசஸிங்லேருந்து பண்ணுறதால ஒரு எசென்ஷியல் கம்போனண்ட்டாக முடிஞ்சிச்சு இன்றைக்கி. சரி, இப்போ மைக்ரோ ப்ராசஸர்ன்றோம், மைக்ரோ கண்ட்ரோலரும் சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அதை நம்ம கொஞ்சம் ஹை லெவலில் கவர் பண்ணிடலாம். இப்போ மைக்ரோ ப்ராசஸர் ஒரு ப்ராசஸிங் யூனிட், மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராசஸிங் யூனிட் கிடையாது. அது ஒரு கண்ட்ரோலர், அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதோட பர்பஸ் தான் அதுக்கு வித்தியாசம். என்னென்னா மைக்ரோ கண்ட்ரோலரும் மைக்ரோ ப்ராசஸரும் சேம் ஆர்கிடெக்சர் தான். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு விதத்தில் ஒரு லிமிட்டட் ஃபங்க்ஷனாலிட்டியில் அது இருக்குது. மைக்ரோ ப்ராசஸர் அதுக்கு லிமிட்ஸ் அவ்வளோ கிடையாது. இப்போ ஒரு வீடியோ ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வீடியோ ஃபைல் நம்மளுக்கு ஒரு லோ ரெசல்யூஷன் ஹை ரெசல்யூஷன் போயிட்டு அதுக்கப்புறம் 4K ஹை டெஃபினிஷன், இந்த மாதிரி நம்ம வீடியோ ஃபார்மேட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஹை டெஃபினிஷன் வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான ப்ராசஸிங் பவர் வேணும். அப்போது மைக்ரோ கண்ட்ரோலர்னால முடியாது, அது மைக்ரோ ப்ராசஸர்னால தான் முடியும். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்மால் டு மீடியம் சைஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்போது ஒரு உதாரணம் ஆர்டினோ சிப் மைக்ரோ கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வாஷிங் மெஷின்ஸ், அப்புறம் இந்த யூட்டிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப்டான ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம். அதுக்கு உரிய கால்குலேஷன்ஸ் எல்லாமே லிமிட்டட் தான். ஸோ அதனால மைக்ரோ கண்ட்ரோலர் சஃபிஷியண்ட்டான விஷயமாக போயிடுது. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மைக்ரோ கண்ட்ரோலரில் நீங்கள் ஒரு வாழையில விரித்து சாம்பார், ரசம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது, தொட்டுக்கு எல்லாமே இருக்குது, ஊருக்காலேருந்து எல்லாமே இருக்குது, ரெடி டு கோ. நீங்கள் ஜஸ்ட் போய் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். அதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ ப்ராசஸர் அப்படி கிடையாது. மைக்ரோ ப்ராசஸர் உங்களுக்கு ரைஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் சாம்பார் வேணும்னா ஒருத்தர் கூப்பிடணும், ரசம் வேணும்னா ஒருத்தர் கூப்பிடணும். ஸோ இந்த மாதிரி தான் மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்பஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா மைக்ரோ ப்ராசஸர் அந்த சிபியூ மாடியூல் உங்களுக்கு ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் எல்லாமே வெளியில் இருக்குது. மைக்ரோ கண்ட்ரோலரில் எல்லாமே கண்டெய்ன்டாக இருக்குது. கண்டெய்ன்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்டையர் மாடியூலே ஒரு சின்ன காம்பாக்ட் சைஸில் அடைக்கிடலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று அதுக்கு அவ்வளோ பவரும் தேவையில்லை. ஸோ லோ பவரில் நல்லா ஆப்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பவர் இருந்ததுன்னா அதுக்கு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ மைக்ரோ ப்ராசஸரே நிறைய பவர் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரோனோட ஃப்ளைட் டைம் கம்மியாயிடும். ஸோ அது ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் நீங்கள் டிசைட் பண்ணணும் எது என்ன சுச்சுவேஷனுக்கு பெட்டர் அப்படின்னு.
சரி. இப்போ வந்து நம்ம ஆர்க்கிடெக்சர் வந்து பார்க்கலாம். ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கும், மைக்ரோ ப்ராசஸருக்கும் சேம் ஆர்க்கிடெக்சர் தான். அது என்னன்னா, உங்களுக்கு வந்து 3 பார்ட் இருக்கு. மைக்ரோ ப்ராசஸர்ல வந்து ஆ சிபியு அதுதான் வந்து கோர். அதுதான் வந்து பிரெயின். மைக்ரோ கண்ட்ரோலர்லயும் சிபியு அதுதான் வந்து பிரெயின். அத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 3ஆ பிரிச்சிடலாம். ஒண்ணு வந்து கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், அப்புறம் வந்து ஏஎல்யு, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ கண்ட்ரோல் யூனிட் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் யூனிட் வந்து ஒரு ஒரு கமாண்ட் தான். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கமாண்ட் வழியா நீங்க சொல்வீங்க. அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங். ஸோ அது வந்து சிபியு, அதாவது இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஆர் மைக்ரோ கண்ட்ரோலர், அதுக்கு புரிகிற மாதிரி இருக்கிற ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் வந்து கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து அது ஒன்று ஒன்றா லைன் பை லைன் எடுத்து பாஸ் பண்ணி அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், வேலையை பண்ணும். ஸோ இப்போ வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா, மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். ஸோ நிறைய விஷயம் வந்து பண்ண முடியாது. ஆனால் அட் தி சேம் டைம் இருக்கிறதே வந்து உங்களோட பர்பஸ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. மைக்ரோ ப்ராசஸில் வந்து ஒரு ப்ராட் டெஃபினேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது. ஏன்னா அது வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அது அது இன்னொரு வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கிறது பெட்ரு. சரி, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து எதுக்குன்னா அது மைக்ரோ ப்ராசஸரோட லாங்குவேஜ். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து ஒன்று ஒன்றா வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தோடனே அதுக்கு வந்து என்னென்னா, அதுக்கு வந்து மெயினாக வந்து அதுக்கு வந்து டேட்டா வேணும் அது ஆப்ரேட் ஆகிறதுக்கு. மைக்ரோ கண்ட்ரோலரில் டேட்டா எல்லாமே உள்ளே இருக்கும். அதனால் வந்து அந்த டேட்டா ஃபெச் அப்படின்வாங்க. டேட்டா ஃபெச்னா டேட்டா போய் எடுத்துகிட்டு வர்றது. அது மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து உள்ளே இருக்கிறதுனால வந்து ஸ்பீடு லாஸ் ஆகாது. ஆனால் வந்து மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஒரு டேட்டா வந்து வெளியில் இருக்கும். அது என்ன ரேமில் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரேம்க்கு போயிட்டு அது ஃபெச் பண்ணிட்டு வரும். ஸோ இது இது வந்து என்னென்னா, இதுக்கு மெத்தட் வந்து நம்ம வந்து பஸ் அப்படின்னுவோம். இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ்ன்னு நீங்கள் அதில் வந்து பார்ப்பீங்க ஆர்கிடெக்சரில். அது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மெக்கானிசம். நம்ம வந்து டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு அந்த பஸ்ன்றது ஒரு ஒயர் தான். ஸோ ஒயரில் வந்து கமாண்ட் வந்து அது எந்த பெரிஃபரலில் வந்து வாங்கணுமோ அந்த கமாண்ட் அதுக்கு போய் இஷ்யூ பண்ணும். அது என்ன டேட்டாவோ அந்த அட்ரஸ்லேருந்து லொக்கேஷன் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அந்த டேட்டாவை. ஸோ இந்த டேட்டா பஸ் பற்றி பேசும்போது என்னென்னா, இன்னொரு விஷயமா நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். நீங்கள் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த சிபியூ பார்த்தீங்கன்னா 32 பிட் ஆர்கிடெக்சர், 64 பிட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து 4 பிட் இருந்தது, 8 பிட் இருந்தது. அதெல்லாம் நம்ம தாண்டி வந்தாச்சு. அது அர்த்தம் வந்து என்னென்னா, இப்போ வந்து உங்கள் சிபியூக்கும் வேற ஒரு கம்யூனிகேஷன், வேற வெளியில் இருக்கிற ஹார்ட்வேர்க்கும் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து எல்லாமே ஒயர் மூலியமாக தான் பண்ணுது. ஆனால் ப்ராப்ளம் வந்து என்னென்னா, இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து, அதாவது சிபியூக்கு வந்து தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து 1 and 0. ஏன்னா அது டிரான்சிஸ்டர்னால அந்த விஷயம் நடக்குது 1 and 0. இப்போ வந்து ஒவ்வொரு கமாண்டுக்கும் வந்து சீரியலாக வந்து அனுப்பிச்சா இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ 8 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 ஒயர் இருக்கும். ஸோ அட் அ டைம் வந்து 8 பிட் வந்து அந்த ஒயரில் போகும். அது வந்து ஒரு கமாண்ட். சரிங்களா? இப்போ 32 பிட்ல பார்த்தீங்கன்னா 32 ஒயர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் 32 பிட் வந்து அதனால வந்து அட் அ டைம் அனுப்ப முடியும். 64 பிட்ல வந்து உங்களுக்கு 64. ஸோ அப்படியே தான் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இந்த இப்போ நிறைய பிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஹோம் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ப்ரெடாமினண்ட்டாக இருக்கிறது வந்து 64 பிட் தான். இப்போ வந்து அதை தாண்டி மறுபடியும் 128 பிட், 256 பிட் இதெல்லாம் வந்து என்னென்னா, அதெல்லாம் காஸ்ட் ஜாஸ்தியாகிடும். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல. ப்ளஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு நம்மளோட பர்பஸ்க்கு வந்து அது தேவையும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டீங்க, 32 பிட், 64 பிட் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, அதனோட ஒரே அர்த்தம் வந்து எவ்வளோ டேட்டாவை பேரலாக அனுப்ப முடியும். ஸோ ஒரு டைம் 32 பிட்டில் அனுப்புனா 32 பிட் வந்து ஒரே டைமில் அனுப்ப முடியும் ஒரு கம்யூனிகேஷனில். அதுதான் வந்து அதனோட அர்த்தமே. இப்போ டேட்டா ஃபெச்க்கு அப்புறம் வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். அது ஸ்டேஜ் பேர் வந்து டீகோடிங் அப்படின்வாங்க. அது டீகோடிங் வந்து என்னென்னா, இப்போது டேட்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதை வந்து பார்ஸ் பண்ணும். அதை டீகோட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் என்ன கமாண்ட் இருக்குது, அதனோட என்ன பர்பஸ் இருக்குது, அதனோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும்.
இப்போ அந்த கமாண்ட் வந்து ஒரு பிரிண்டருக்கு கமாண்ட் அனுப்பணுமோ, இல்ல வேற ஏதாவது பெரிஃபெரலுக்கோ, இல்ல ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேஷனோ என்னன்றத பர்ப்பஸ் வந்து தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அத பர்ப்பஸை டிஃபைன் பண்ணிட்டு 3வது ஸ்டேஜ் போயிடும். 3வது ஸ்டேஜ்ல தான் வந்து என்னன்னா எக்ஸிகியூஷன். அதனோட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கோ அதை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ அடிஷன்னா நம்பர் ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்டோர் ஆப்ரேஷன்ஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபெச் டேட்டா ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எதாவது இருந்தாலும் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் முடிச்சுட்டு அது என்ன பண்ணால் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ரிட்டையர் அப்படிங்கிறது வந்து அதான் ஃபைனல் ஸ்டேஜ். ரிட்டையர் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ண அப்படின்னா இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணதில் வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகும். அந்த ரிசல்ட்ஸை போய் எங்கே சேர்க்கணுமோ கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். இப்போ அது வந்து என்னன்னா அது ஒரு மெமரி கூட இருக்கலாம். இப்போ மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணுறதா கூட இருக்கலாம். இல்லை வேற ஏதாவது சிஸ்டம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும் அந்த டேட்டாவுனா அதையும் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். இப்போ சிபியூ அதாவது மைக்ரோ ப்ராசஸரில் வந்து இந்த ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட் அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர் இந்த மெக்கானிசம் விட்டுட்டு மீதி எல்லா வேலையும் வெளியில் தான் நடக்கும். ஸோ அது எதை போய் ரீச் பண்ணுமோ அது போய் இந்த டேட்டா பஸ்ஸில் போயிட்டு கம்யூனிகேட் பண்ணி அந்த கமாண்ட்ஸ் வந்து அதுக்குரிய உரிய ஹார்ட்வேரில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும். ஸோ இதனோட அட்வான்டேஜ் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் லாஸ் ஆகாது. அதுதான் மேஜர் அட்வான்டேஜ் மைக்ரோ கண்ட்ரோலரில். ஸோ உங்களுக்கு வந்து கமாண்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சிபியூ சைக்கிள் லாஸ் அப்படின்வாங்க. அந்த சைக்கிள் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலரில். இதில் வந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் ப்ராசஸர் ஸ்பீடை வந்து ஏற்ற வேண்டியதாக போயிடுது நிறைய கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், இப்போ டேட்டா பஸ் வந்து ஒயர் கனெக்ஷன் தான். அந்த ஒயர் கனெக்ஷன் வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்போ ரேம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ரேம் வந்து மதர் போர்டில் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருந்தது அப்படின்னா அந்த லேட்டன்சி வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த ஸ்பீடுக்கு. அதெல்லாம் தான் வந்து பிரச்சனைங்க. மைக்ரோ கண்ட்ரோலரில் அது கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் மைக்ரோ கண்ட்ரோலரில். இப்போ வந்து நம்ம நிறைய டைம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இதெல்லாம் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து 1 GHz ஸ்பீடில் இருக்குது, 2 GHz ஸ்பீடில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து 13th ஜென்ரேஷனில் இருக்குது அப்படின்னும். ஸோ இப்போ சிபியூ வந்து எப்பயுமே ஸ்பீடு வச்சு தான் நம்ம சொல்லுவோம் எவ்வளோ ஸ்பீடில் வந்து சிபியூ வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு. ஆக்சுவலாக அது டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிபியூ வந்து என்ன கிளாக் ஸ்பீட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ கிளாக் ஸ்பீடு வந்து என்னென்னா ஒரு செகண்டுக்கு வந்து எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்றது ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு கமாண்டாக இருக்கும். இப்போ ஒரு செகண்டுக்கு வந்து எத்தனை லைன் ஆஃப் கமாண்ட் அது எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்றது தான் வந்து அதனோட எவல்யூஷனு. மற்றபடி ஆர்கிடெக்சர் சேம் தான். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் வந்து 4044. அந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து அது வந்து ரெவல்யூஷன். அதனோட டோட்டல் கெப்பாசிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து பார்த்தீங்கன்னா 3 kHz. ஸோ அப்படின்னா 3000 கமாண்ட்ஸ் வந்து அது வந்து ஒரு செகண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து கிகாஹெட்ஸ்க்கு போயிட்டோம். கிகாஹெட்ஸ்னா பில்லியன், அதாவது 1 GHz வந்து பில்லியன் கமாண்ட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 GHzல வந்து சிபியூ வந்து ஆப்ரேட் ஆகிருக்கு. அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டில் வந்து 5 பில்லியன் ஆப்ரேஷன்ஸ் வந்து சிபியூனால பண்ண முடியும். ஸோ இப்போ மைக்ரோ கண்ட்ரோலரில் போனீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அவ்வளோ ஸ்பீடு இருக்காது. ஏன்னா அது எல்லாமே வந்து ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஒரு வாழையில இருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு லிமிட்டட் கேப்பபிலிட்டி தான். ஸோ இப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி முக்கியமா, இல்லை உங்களுக்கு வீடியோ ஃபீச்சர் இருக்கிறதுனால வந்து, அதாவது கிராஃபிக்ஸ் ஃபீச்சர் இருக்கிறதுனால கிராஃபிக்ஸ் கால்குலேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு புரிதலுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஆர்கிடெக்சர் வந்து நம்ம சூஸ் பண்ண, இதர் சிபியூ சூஸ் பண்ணுமா இல்லை கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். பட் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இதுக்கு இன்னும் டெப்த்தாக போனோம் அப்படின்னா ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாவது கொஷின் தான் கேளுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த டெப்த்து வந்து நம்ம போகலாம். என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.